பாராமச்சே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ வந்து ஒரு சீட்டு விலை வந்து 13 ரூபா, 8 ரூபாய்க்கு வந்து 13 ரூபா இருக்குது. 13 எவ்வளோ இருக்குது? 8 இதில் 2 5 ரூபா இருக்குது. 5 ரூபா இருக்குது. 5 ரூபா இருக்குது. சம்பாதிப்பாங்க. என்ன நம்ம வந்து ரேஷன் கடையில் காசு வாங்க பற்றி அதனால வந்து ரேட்டை விட்டுறாங்க. இதே வந்து விவசாயிக்கு வந்து எவனாச்சும் ஏதாவது பண்ணிட்டுருக்கலாம் நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு எத்தனை உழைக்கிறான்? சோறு திங்கிற சோறு பிய திங்கிறடா. அந்த விவசாயம் எத்தனை கஷ்டப்படுறியா? அவனுக்காவது இந்த மாதிரி பண்ணிக்கிறடா. ஏடா வாயில் நல்லா வந்துடும். என்ன மேலே இருந்து கீழே கேட்பேன். கஷ்டப்பட்டு வளர்த்து சோறு திங்கிறீல்ல அந்த விவசாயியில் கஷ்டப்படுறீங்க. அவனுக்கு ஏதாவது பண்ணிக்கிறீங்களா? நீங்கள் யாரும் பண்ணி செஞ்சு அந்த விவசாய கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கணும். அவனுக்கு ஒரு இது வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கியா? என்னடா வேண்டிய கைங்க இதை கேட்டால் நான் தப்பு. நான் தேசிய கொடி பிடிச்சிக்கேன். எவனையும் விட மாட்டேன்னு. நான் உள்ளவனாலும் பரவாயில்ல, செயல்படமாலும் பரவாயில்ல, எனக்கு கவலையே இல்லை. எனக்கு தப்பு அவனையும் தட்டி நான் வீடியோ போட்டுக்கிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டுக்கிருப்பேன். எனக்கு தப்புன்னு தோணுச்சாக்கா கண்டிப்பாக வீடியோ போடுவேன். இப்போ ரேஷனில் யாரும் காசு ஆட்டா ஒரு சீட்டு விளையாடுறது 5 ரூபா இருக்குது. விவசாயிக்கு என்ன இருக்கு? அடித்து மூளை போடுக்காங்கடா. கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். சரி கஷ்டப்பட்டு நானும் குளிக்க இருந்தேன். என்ன வேண்டியிருக்கேன் என்ன இருக்கேன்? எத்தனை வயசு வந்துச்சு? விவசாயிக்கு என்ன வேண்டியிருக்கேன்? நீங்கள் பொண்டைங்களா? காசை கொடுத்த மக்கள் அடிமை. என்ன மாதிரி எவனும் இருக்க மாட்டேன். என்ன காசை பிச்சை கையன்றவன் நான் கிடையாது. கையை வந்து இப்படி ஏந்திர பற்றியா நான் கிடையாது. கையை வந்து என்னைக்கு அந்த மாதிரியான எனக்கு திறமை இருக்குது, எனக்கு உழைப்பு இருக்குது, எவ்வளோ தெம்பு இருக்குது. எவனையும் நம்ப மாட்டேன்னு என் திறமை பொழைச்சி போய்க்கே இருப்பேன்னா. இதே என் கொள்கை. சரியா? பாராமச்சு.